ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்மார்ட் வாக். எங்கே பார்த்தாலும் கொரோனா நியூஸ் சேனல் பார்த்தா கொரோனா உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. நம்மளுக்கும் கொரோனா வந்துருச்சா ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தொண்டை கரக்கரன்னு இருக்குதா, உடம்பு லைட்டாக வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இருக்கும் போதே நம்மளுக்கு கொரோனா வந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பயந்துகிட்டே இருக்க வேணாம். அதுக்கான ஒரு வழி இருக்குது. நம்ம கொரோனாவை ஈஸியாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அதை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கான ஒரே வழி ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர். இதுதான் ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுருக்காங்க. நான் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல் கிடையாது, அது மாதிரி இது பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒன்று இருக்குது. இதில் நம்மளுக்கு சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியல. ஸோ அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவலில் குறையிறதே தெரியாமல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வீட்டிலே இருந்துட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டலில் 1 hour 2 hours போய் இறந்துடுறாங்க நிறைய பேர். அது நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ போடுறேன். இந்த ஆக்சிமீட்டர் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சமாக அஃபெக்ட் ஆகும் போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உடனே நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம உடம்ப காட்டி நம்ம கொரோனா இருந்தாலுமே நம்ம அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம் ஈஸியாக. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்ங்கிறது இப்போ ரொம்ப அத்தியாவசியமாக எல்லார் வீட்லேயும் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இது நம்மளுக்கு 1500 ரூபாய்க்கு எல்லா மெடிக்கல்லையுமே இப்போ கிடைக்கிது. இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி இது டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. டாட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு AAA பேட்ரி 2 போட்டுடணும். கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து போட்டுருங்க. போட்டுட்டு முன்னாடி பக்கம் திருப்பினீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஆன் பட்டன் ஒன்று இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிமீட்டர் ஆக்டிவேட் ஆகிடும். நம்மளோட வலது கையோட நடு விரலை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எந்த விரலில் வேணாலும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உள்ளே விட்டோன்னா அதில் ரெட் கலரில் ஒரு ஸ்கேனர் லைட் இருக்கும். அது நம்மளோட விரலில் ஸ்கேன் பண்ணும். விரலுக்குள்ளே இருக்க நம்மளோட ரத்த நாளங்களையும் நம்மளோட பல்ஸ் லெவலையும் அது ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி அது நம்மளுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு அதோட ரிசல்ட்டை சொல்லிடும். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு வர்றது ஆக்சிஜன் லெவலு, ரெண்டாவது உள்ளது நம்மளோட பல்ஸ் லெவலு. ஆக்சிஜன் லெவல் நம்ம பிளட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அது காட்டும். பல்ஸுங்கிறது நம்மளோட ஹார்ட் பீட் வச்சு நம்மளோட பல்ஸ் லெவலை அது சொல்லும். இதை நீங்கள் விரலை வெளியே எடுத்திங்கன்னா தானாகவே கொஞ்ச நேரத்தில் அது ஆட்டோ ஆஃப் ஆகிடும். ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு அளவு மாறுபடுங்க. எல்லாருக்கும் ஒரே ஆக்சிஜன் லெவல் இருக்காது. ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. இந்த ஆக்சிமீட்டர் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், எப்படி எவ்வளோ வரைக்கும் இருந்தால் நம்ம சேஃப், எதுக்கு கீழே போனால் நம்ம சேஃப் இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.